நம்ம மணி எடுக்கிற ஏடிஎம்ஸ் எல்லாமே பேங்க்ஸ் தான் வச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதான் கிடையாது. இன்னைக்கு காலையில் கேஷ் விட்ரா பண்ணலான்னு ஏடிஎம் போகும்போது என்னோட ஃபாலோவர் ஒருத்தரை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அப்பதான் அவர் சொன்னார், இந்த ஏடிஎம் ஷாப்பை நான் தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் கவர்மெண்ட், பிரைவேட் இல்லைனா ஒயிட் லேபிள் கம்பெனிஸ், எக்ஸாம்பிள் லைக் டாடா, இட்டாச்சி, முத்துஃபினா இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இருந்தெல்லாம் நீங்கள் ஏடிஎம் பிஸ்னஸாக ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்துக்கலாம். இதுக்கு மினிமம் 10க்கு 10 சின்ன ரூம் இருந்தால் கூட போதும். ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 lakhs இனிஷியல் டெபாசிட் பண்ணணும். ப்ளஸ் 3 lakhs நீங்கள் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த ஏடிஎம்ல கேஷாக டெபாசிட் பண்ணலாம். அதை வச்சு தான் அந்த அமௌண்ட்டை ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க இந்த பிசினஸ் வேணான்னு க்ளோஸ் பண்ணும்போது இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அடிக்கடி பண்ற மாதிரி இருக்காது. ஒன் டைமா பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏசி, எக்யூப்மெண்ட் அண்ட் சிசிடிவி கேமரான்னு டோட்டலா 5 to 6 lakhs கிட்ட ஆகும். சில யூடியூப் சேனல்ஸ்லாம் 2 lakhs தான் ஆகும்னு போட்டிருந்தாங்க. ஆனா அவர் மினிமமா 5 lakhs கிட்ட ஆகும்னு சொன்னாரு. ஒரு கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு மினிமம் 8 rupees-உம் நான் கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு மினிமமா 2 rupees-உம் தருவாங்க. துறைப்பாக்கம் மெயின்ன்றதுனால வீக் டேஸ்ல 150 to 200 டிரான்சாக்ஷனும் அண்ட் வீக்கெண்ட்ல 200 to 300 டிரான்சாக்ஷனும் நடக்குதுன்னு சொல்லி